எங்க அம்மா சொல்லுவான், குப்பையில கிடந்தாலும் குண்டுமணி நிறம் மாறாது. அது மாதிரி நான் கட்டின புடவையெல்லாம் கிழிஞ்சா கூட கலர் மாறாதுடா தம்பி. சரி, எனக்கு வயசு 65 சார். நான் சின்ன குழந்தையா இருக்கும்போதே எங்க அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மாவும் எங்க தாய் மாமாவும் தான் எனக்கு வளர்ப்பு போக்குவரத்தெல்லாம். கிட்டத்தட்ட அவங்க ஒரு 40-50 வருஷமா இந்த கடைக்கு தான் என்ன அழைச்சிட்டு வருவாங்க. துணிமணி எல்லாம் எடுப்போம். அவங்க பேச்சை கேட்டு நான் அங்கதான் வந்து எடுப்பேன். அதுக்கப்புறம் என் ஒய்ஃபுக்கு பாவடை எல்லாம் 80 பாட்டு இங்க தான் வந்து வாங்குவேன். புடவை இங்க தான் வாங்குவேன். என் வயசுக்கு ஒரு 5 கல்யாணம் பண்ணியிருக்கேன். எங்க சின்ன மாவட்ட பிள்ளைங்க 2 பையனும், எங்க மாமா பையன் 2 பையன், என் பொண்ணு. அது கல்யாணத்துக்கெல்லாம் இங்கதான் வந்து துணிமணி எடுப்பேன். எந்த குறையும் இருக்காது. இன்று முதல் நான் கோயிலு கும்பாபிஷேகம் 2-3 கும்பாபிஷேகத்துக்கு, ஐயருக்கு, சாமிக்கு எல்லாத்துக்கும் இங்கதான் வந்து புடவை எல்லாம் வாங்குவேன். அதுக்கு துணிமணியும் இங்கதான் வந்து எடுப்பேன். ஐயரும் கமலாவில தான் வாங்க சொல்லுவார். ஐயர் வேஷ்டி எல்லாம் கமலாவிலே வாங்க முருகையா அப்படின்பாங்க. சில கடையில வந்து விளம்பரத்துக்காக ஒரு குச்சி பையில போட்டு மேல உள்ள 2 பை போடுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, ஏப்பா 1 லட்சம் ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினாலும் உன் கடையில ஒரு பிச்சை பை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிம்பாங்க. ஐயா, பொருள் தரமா இருக்கும், பை கொடுப்பாங்க. தரம் நிரந்தரம். எங்க அம்மா சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு குப்பையில கிடந்தாலும் குண்டுமணி நிறம் மாறாது. அது மாதிரி இங்க உள்ள துணிகள் தரமானதா இருக்கும். நன்றி சார்.